வணக்கம். இன்றைக்கு வெள்ளரி விதையின் அற்புத மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். வெள்ளரிக்காயை போன்றே அதன் விதைகளும் அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. வெள்ளரி விதையில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. இதில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற அனைத்து விதமான விட்டமின்களும், தாமிரச்சத்து, சல்ஃபர், துத்தநாகம், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்து காணப்படுகிறது. தினமும் ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளரி விதையை உட்கொண்டு வருவதன் மூலம் எண்ணற்ற நோய்களை தடுக்க முடியும். இதை லேசாக வறுத்து பழத்துண்டுகளுடன் தூவி சாப்பிடலாம், அல்லது அரைத்து பாலில் கலந்து அருந்தி வரலாம், அல்லது முதல் நாள் இரவில் நீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் இதை வடிகட்டி அருந்தலாம். இவ்வாறு ஏதாவது ஒரு வடிவில் வெள்ளரி விதையை எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான 10 நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு வெள்ளரி விதை மிகச் சிறந்தது. இது சிறுநீரை பெருக்கக்கூடியது. சிறுநீர் பாதை தொற்று, சிறுநீர் எரிச்சல், சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யவும், சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவுகிறது. 2. தினமும் வெள்ளரி விதையை உட்கொள்வதால் இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான சக்தியை அதிகரிப்பதற்கும், குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தவும் உதவுகிறது. 3. வெள்ளரி விதையை எடுத்துக்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள விட்டமின் இ மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து சரும வறட்சி, சரும சுருக்கம் போன்றவற்றை குறைத்து சருமத்தை பளபளப்பாக வைக்க உதவுகிறது. உடலின் வயது முதிர்வு தோற்றத்தை குறைத்து இளமைத்தன்மையை நீட்டிக்க உதவுகிறது. மேலும் வெள்ளரி விதையில் நிறைந்துள்ள கந்தகச்சத்து, விட்டமின்கள் போன்றவை தலைமுடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. 4. இதில் நிறைந்துள்ள அதிகப்படியான நார்ச்சத்து, தாதுச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. மேலும் வெள்ளரி விதையானது மிக குறைவான அளவில் கலோரிகளை கொண்டுள்ளதால் உடல் எடை அதிகரிப்பதை தடுத்து கட்டுப்படுத்துகிறது. 5. கர்ப்பிணி பெண்கள் வெள்ளரி விதையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் கருவின் மூளை, எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி அதிகரிப்பதற்கு உதவுகிறது. 6. மூளை மற்றும் நரம்பு மண்டல செயல்பாடு அதிகரிப்பதற்கு வெள்ளரி விதை சிறந்தது. இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளதால் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தவும், நினைவாற்றல் திறனை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கச் செய்து நரம்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 7. வெள்ளரி விதையை உட்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள மினரல்கள், தாதுச்சத்துக்கள் பற்கள் மற்றும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், எலும்பு பலவீனம், எலும்பு தேய்மானம் ஏற்படுவதையும் தடுக்கிறது. 8. வெள்ளரி விதையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதால் இதில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்துவதற்கும், இதய குழாய்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோய் ஏற்படுவதையும் தடுக்கிறது. 9. பெண்கள் இவ்விதைகளை உணவில் சேர்த்து வரும்பொழுது கருப்பைக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களை அளித்து கருப்பை பலவீனமாவதை தடுக்கிறது. கருப்பையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 10. வெள்ளரி விதையில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை புதுப்பிக்க உதவுகிறது. புற்றுநோய் செல்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. இவ்வாறு இன்னும் உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய சிறந்த உணவுப் பொருள் வெள்ளரி விதை. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.